கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? என்ன என்ன பதில் இருக்கு? கனாடி பேசுமா? கனாடி பேசுமா? பேச. ஆனால் பைபிள் பேசுங்க. இந்த பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பைபிளை நீங்கள் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சு நான் யார் என்று சொல்லிட்டு இந்த பைபிளை இவங்களுக்கு பேசும். வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வை வேதத்தை நம்ம வாசிக்கணும். நான் யார், ஏன் பிறந்த கேள்வி கேட்கிற பதிலுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளை வைத்திருக்கார், படைத்திருக்கார். அல்லேலூயா. அதுக்கும் மேலாக நம்மளுக்கு காரணங்களை கொடுத்திருக்காரு, வரங்களையும் கொடுத்திருக்கிறார். We can do something. We can do something. You and me can do something. ஸோ இதனால் நான் ஏன் பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன் என்று சொல்லிட்டு இனிமே கண்ணாடி பார்க்கும்போது, ஆண்டவரே நான் ஏன் பிறந்தேன், என்னோட சித்தம் என்ன சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஒன்றா வராது. அப்ளிகேஷன் போட்டீங்களே, அப்ளிகேஷன் போட்டுட்டோம். ஆனால் திடீர்னு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து விழுவுங்க உங்கள் பதில். நான் கூட எதிர்பார்க்கல, திடீர்னு வந்துருச்சு பதில். என்ன, நான் உங்கள் அப்ளிகேஷன் போட்டேன். ஆனால் பதில் வரும்போது நீங்கள் சாக்கு போக சொல்லக்கூடாது. என்னென்னா என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் நடந்துச்சு. அந்த ஊழியத்துக்கு வந்தவங்களுக்காக நான் சரி என்று சொன்னேன். இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி பேட்டெலாம் கட்டினேன்ட்டு. அப்புறம் ஒரு நாள் கரெக்டாக வந்துச்சு. டெலிகிராம், முன்னெல்லாம் டெலிகிராம் கொஞ்சம் ஃபோன்லேயே இருக்க இன்ஸ்டாகிராம். ஓகே, இன்னும் டெலிகிராம் தான் வந்துச்சு. அப்பா உங்கள் அம்மா முடியல, நீ வரையா இல்லை உங்கள் அம்மா தூக்கிட்டா? இன்றைக்கு உங்கள் அம்மா தூக்கணுமா இல்லை நீ முடிச்சு வரையா? ஓகே ஓகே, நான் வரப்பா அந்த கையை விட்டுருங்க. என்னென்றால் நீங்கள் போட்டீங்க டெலிகிராம் போட்டு. ஸோ நீங்கள் எதுக்கு ப்ரே பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியும். பட் த ப்ரேயர் படி அன்செட். அப்போ ஒரு பாட்டு படிப்போம். ஒரு உங்களுக்கு தெரியணும். இந்த பாட்டு தெரியும், பழைய பாட்டு இருக்கு. இது வெரி நெக்ஸ்டம். ரொம்ப ரொம்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போகின்ற இந்த கூடார ஜபம், tabernacle prayer. The tabernacle prayer is a portrait that will maybe I write a book for this or I do something. கேட்டுக்கிட்டாங்க, ஏன் சேர ஒரு ஆசிரியர் ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டாங்க, பார்த்து இதை பிடித்திருக்கு அனுப்புங்க உங்களை சீடிஸை. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செய்யும் பொழுது இந்த சீட் நல்லா இருக்கு, நீ நீட் டு I want to know, I want to teach my, okay, I want to teach in my international school college. அவங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க. ஸோ they want to teach their children. ஓகே, ஸோ இதே நம்ம பாட்டை படிச்சுட்டு பிரசங்கத்துக்குள்ளாக போவோம். இந்த பிரசங்கம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் இருந்து இந்த பாட்டு ஜபங்கள் ஏற்று கொள்ளுமையா, மாலை பலி போலின் கைகளை உயர்த்துகிறேனையா, தூபம் என் ஜபங்கள் ஏற்று கொள்ளுமையா, போலின் கைகளை உயர்த்துகிறேனையா, உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். ரூபம் போக்கின் ஜபங்கள் ஏற்றுக்கொள்ளும். இது சாதாரண பாட்டில், இதுதான் நம்முடைய அந்த உடன்படிக்கையின் கூடாரம். இந்த உடன்படிக்கையின் கூடாரத்தில் நம்ம வருவோம். ஒன்றாக நம்ம ரொம்ப சொல்லி கொடுத்த இந்த உடன்படிக்கை கூடாரம்
முதலாவது வரிய வேண்டும் நான். ஓகே, முதலாவது த பிரெட் ஆல்டர். பிரெட் ஆல்டர் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, வெரி சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் வரும்போது என்ன செய்றீங்க? வரும்போது உங்களுடைய செருப்புகளை கட்டிட்டு வரீங்க. நல்ல ஒரு கலாச்சாரம், நம்மளுடைய கலாச்சாரம், ரைட்? அப்படின்னு என்னது, ஏன் செருப்பு போட்டு வரக்கூடாது? உங்களுக்கு மற்றவங்க விட்டுருங்க, வெள்ளைக்காரங்க விட்டுருங்க, இங்கிலீஷ் அதில் விட்டுருங்க. ஏன் நம்மளுடைய தமிழ் சொல்ல முக்கால்வாசி ஏன் செருப்பு கட்டுறோம்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம கோயிலுக்கு போகும்போது அப்படி தான் கட்டிடுவாங்க. ஏன்? மரியாதை. அது ஒரு அழுக்கு அசுத்தம் நாட்டம் எல்லாத்தையும் கழித்து சேர்த்தி நம்ம இங்கே அதை நம்ம பார்க்கறது இல்லை. ஆனால் அது ஒரு சிம்பிள்னு சொல்றது அசுத்தம் நாட்டம் எது வச்சுட்டோ எங்கெங்க போனிச்சோ எல்லாத்தையும் எங்கே கழட்டி வச்சுட்டோம். லோக்கேட்டு நான் வெளியே கழட்டி வச்சுட்டேன். கோபமா சாப்பிட நீங்கள் பார்க்க வந்துருங்க உள்ளுக்கு. ஏன்னா வந்த உடனே என்ன செய்வாங்க? என்னக்கா இங்கே என்ன செய்கிறாங்க? இந்த பலிகளை செலுத்தினவங்க இந்த லேபர் நீங்கள் இன்னும் எடுத்துங்க. இட்ஸ் குட் ஃபார் யூ. ஸோ இந்த பலிகளை செலுத்திட்டு தான் அவங்க வர வேண்டும், தேவனை ஆராதிக்க. இன்னும் உள்ளுக்கு வரல. அப்படின்னாக்கா முதல்ல அவங்க வரும்போது என்ன இருக்குனாக்கா அங்கே கழட்டிட்டு அவங்களோட பாவங்களுக்காக அங்கே ஆட்டுக்குட்டி கண்டுக்குட்டி ஏதாச்சும் ஒரு மிருகங்களை கொண்டு வந்து பலி செலுத்தும். எங்க அந்த தகன பலிகளை செலுத்த வேண்டிய இடம் அதே போலதாங்க நம்மளுடைய தேவன் இன்னைக்கு நிற்கிறோம். நம்ம நான் the bring the sacrifice தான். So the bring and Exodus 27:1-8 யார் படிக்கிறீங்களா? டக்குன்னு யாருக்கு இங்கே படிக்கிறோம்? வேலையை படிப்பீங்களா? காணி படிப்பீங்களா? 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமாக சீத்திம் மரத்தால் பலிபீடத்தை உண்டு பண்ணுவதாக. அது சதுரமும் 3 முழ உயரமுமாய் இருப்பதாக. ஓகே, அது அதில் 4 மூலைகளிலும் 4 கொம்புகள். மெதுவாக எடுத்துக்கோமா. அது ஒன்றால் என்ன இருக்குது? நீங்கள் 5 மூலமும் பலிப்பீடம், அதுக்கு பேரு பலிப்பீடம். ஓகே, பலிப்பீடம். அதான் மாஸ்டர் பலிப்பீடம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, அந்த பலிப்பீடத்தை என்ன செலுத்தினவங்க? அந்த பலிப்பீடத்தை பலிகளை செலுத்த வேண்டும். முதலாவது நான் சொல்லிக்கிறது அந்த டெக்னிக்கலாக 6 அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, 6 பொருட்கள் இருக்கிற முதல் பொருட்கள் முன்னாடி வந்துட்டோம். முதல் செகரிப்பாய். அதனால தான் இயேசுவின் சிலுவின் பலவீனாலே நம்ம இருக்கிறது. இயேசுவின் சிலுவை, இயேசுவை நமக்கு மரித்தார் கொடுத்தார். ஓகே, அடுத்ததாக ரெண்டாவது என்ன செய்வோம்னாக்கா திரும்பி இங்கே வந்துட்டாங்க. திரும்பி இங்கே வரும் பொழுது அங்கே பலி செலுத்தினாங்கல்ல ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியர் பலி செலுத்தும் பொழுது என்ன செய்வாங்கன்னாக்கா அந்த பலி செலுத்துவது கொண்டு வந்தாங்க ஆடு இல்லைங்களா மிருகங்களை. அவன்னா அது மேலே கை வைப்பாங்க. என்னன்னாக்கா அவனுடைய பாவங்கள் அந்த ஆட்டுக்குட்டியானவர் மேலே வச்சுட்டோம். அந்த ஆட்டுக்குட்டி மேலே வச்சுட்டோம், இல்லை கன்றுக்குட்டி மேலே வச்சுட்டோம். அதனால தான் இயேசுவானவர் வரும் பொழுது இதோ தேவ ஆட்டுக்குட்டி உலகத்தை சுமந்து தீர்க்கின்ற யோவான் சொல்றாங்க, படிச்சிருப்பீங்க யோவான்ல. ஓகே, அதே சிம்பிள் தான். அங்கே ஆசாரியர் வந்துருப்பாரு. அவன் வந்தோடனே கை வைப்பான். அந்த கைகளை வைக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லுனாக்கா அவனுடைய பாவங்கள் அந்த ஆட்டுக்குட்டி மேலே அந்த கன்றுக்குட்டி மேலே. ஓகே, ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். யாராச்சும் உங்கள் மேலே கைகளை வச்சு ஜபிக்கும் பொழுது யார் ஜபிக்கிறா, எதுக்காக ஜபிக்கிறாங்க? You need to be careful of that also. Take teaching of my children. Don't let anybody put their hands on you. அவங்க மேலே இருக்கிற பாவம் சாபம் நோய்கள் உங்களுக்கு இஸ் இன்டைரக்ட்லி
உங்களுக்கு தெரியணும் யார் உங்கள் கையை உங்கள் மேலே கையில் வச்சு தவிக்கிறாங்க. டோன்ட் allow anybody to pray. You must know the person. அவன் எங்கே போய் சுற்றிட்டு எங்கேயும் கை வைக்கிறானாக்கா கை வைக்கூடாது. ஏன்னா அவங்களோட பாவங்கள் ஆட்டுக்குட்டி மாதிரி சுத்தப்படுத்தல. நான் தான் இன்னும் சேர்த்து தான் ஓகே திருந்திட்டு வந்து எங்கே சுற்றிட்டு வந்து வெளிய நான் அவங்க வந்து ப்ரே பண்ணுறதையும் விடக்கூடாது. We must know who the person laying a hand on you. ஓகே அப்போ அந்த ஆட்டுக்குட்டியை யாரே பலியிடுவா? அந்த ஆசாரியம் பலியிடுவான். அவன் பலியிட மாட்டான். ஆசாரியன் அந்த பூசாரி அங்கே பலி நம்ம பாஷை பேசுவோம் வழக்கம். அந்த பூசாரி பலியிடும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டியை இல்லை கன்றுக்குட்டியை அங்கே துண்டா வெட்டி என்ன செய்வாங்கன்னாக்கா ஓடிட்டே ஆன் த ஆல்டர் பேர்னிங் ஆல்டர். அந்த ஆல்டர் செய்வாங்க என்ன செய்வாங்கன்னாக்கா அவங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகல வந்தாங்க கருப்பிட்டாங்க. அது அவங்க கடவுளை கொடுத்தாங்க. இங்கே ஒன்று இருக்கு பாருங்க நடுவில் அன்னைக்கு காமிச்சேன். இங்கே ஒன்று இருக்கு இது ஒன்று இருக்கு. இது என்னன்னாக்கா தொட்டி கைகளை கழுவுகின்ற தொட்டி. ஏனென்றால் இந்த கைகளை சுத்தமாக கழுவிட்டு பிறகு கை கால கழுவிட்டு பிறகுதான் அவங்க என்ன செய்ய வேண்டும்? அடுத்த கடலை போகணும். ஓகே இது வெளியே அவுட்டர் காட், இது இன்னர் காட். அவுட்டர் காட்னாக்கா இது வெளியே பலியிடுகின்ற இடம் கழுவுகின்ற இடம். அது வந்து பரிசுத்த ஸ்தலம். ஓகே அங்கே போகிறதுக்காக இங்கே சுத்தபத்தமாக சொல்லுவாங்க. சுத்தபத்தமாக கையெல்லாம் கழுவிட்டு குளிச்சுட்டு சுத்தபத்தமாவா. ஓகே அந்த சுத்தபத்தமாக வரும் பொழுது நீங்களும் நானும் என்ன செய்யறாங்க? எல்லாரும் கழுவி கழுவி ஆஸ்தார்கள். அதுக்கு பிறகுதான் இது வெங்கலத்தில் செய்யப்பட்டது. அந்த பலி கொடுக்கின்ற அந்த பலிப்பீடமும் கை தொட்டியும் வெங்கலத்தில் செய்யப்பட்டது. ஓகே அந்த ஆஸ்தாரியர் என்ன செய்யறாங்க? அவன் நல்லா சுத்தபத்தமாக அவனுடைய கை கால்களை கழுவிட்டு பிறகு என்ன செய்யணும்? இப்ப அந்த கோல்டன் ஸ்பேன் சொன்ன மனோரா இந்த குத்து விளக்கு இங்க ஒரு குத்து விளக்கு இருக்கு முழுக்க எங்க இங்க பிரிட்டம் பண்ணிருப்பாங்க. இதுக்குள்ள அவங்க போகணும். இதுக்குள்ள அவங்க போனாக்கா சுத்தபத்தமாக கையால் கழுவிட்டு கால்களை கழுவிட்டு இங்க என்ன செய்யணும்? இங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா குத்து விளக்கு இருக்கும். இந்த குத்து விளக்குல ஒவ்வொரு நாளும் அந்த பூசாரி என்ன செய்யணும்? உள்ளுக்கு போய் அந்த குத்து விளக்குல 7 குத்து விளக்கு ஒரு பக்கம் ஆடு ஒரு பக்கம் ஆடு. இந்த ஒவ்வொரு 6 குத்து விளக்குலையும் ஒவ்வொரு இது இருக்கும். லைக் அ பாட் ஒவ்வொரு குடமாக இருக்கும். அது என்ன செய்வாங்க? நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த எண்ணெய் ஊற்றுறது நம்ம பார்த்துருப்போம். போட்டிருக்காங்க இந்த வெறுக்கம் கொளுத்துவானுங்களே இந்த கேண்டல் லைட் மாதிரி. இந்த கேண்டல் மாதிரி அது வந்து எண்ணெய் ஊற்றுறது கேண்டல். ஸோ இந்த கேண்டல் லைட் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றணும் ஆஸ்திரேலியா எண்ணெய் ஊற்றணும். ஆனால் அந்த எண்ணெய் எல்லாவது தேங்காய் எண்ணெய் மாங்காய் எண்ணெய் கலக்கெண்ணெய் இதெல்லாம் ஊற்ற முடியாதுங்கோ. இதுக்காக சிறப்பாக விசேஷமாக செய்யப்பட்ட ஒரு எண்ணெய். ஆண்டவர் கலக்க நான் சொல்றாரு. ஸோ இந்த எண்ணெய் தான் என்ன செய்யணும்? அவங்க கொண்டு வந்து ஊற்றணும். அது ஊற்றின பிறகு அந்த கேண்டல் லைட்ல அந்த திரி இருக்கிற அந்த திரியும் அவங்க நம்ம நீங்க பார்த்து திரியணும். ஒவ்வொரு நாளும் அது எரியணும். அது ஒரு தீ மாதிரி ஒரு மாதிரி அது நல்லா தெளிவாக அது வெளிச்சமாக எரியது என்றால் அதெல்லாம் அடைச்சிருக்கு. அது ட்ரீட் பண்ணிட்டு பிறகுதான் என்ன செய்யணும்? அந்த ஆஸ்திரேலியா அங்கே போகும். ஓகே அந்த ஆஸ்திரேலியா போன 3வது இடத்துக்கு வந்துட்டோம். 3வது கட்டத்துக்கு திங்கியும் மைண்டா அது வந்து கொண்டு வர. ஓகே இப்போ 4வது பொருள் என்ன இருக்கு? சோப்ரேட் ஜீவாப்பம். ஜீவாப்பம் யார் சொன்னா? ஏற்று சொன்னாரு நான் தான் ஜீவாப்பம். ரைட் அதே இதுதான் எங்க கனெக்ட் பண்ணுறது? பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற அந்த ஜீவாப்பத்திற்கும் இயேசு கிறிஸ்து வந்த புதிய ஏற்பாட்டின் ஜீவாப்பத்திற்கும் பரலோகத்துக்கு போகும்போது இந்த 3 இது இருக்கு. 3 செக்ஷனு. 1 பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, வரப்போகின்ற பரலோகம். இது 3லும் இது கனெக்ஷன் பண்ணியிருக்கு. அதனால தான் வித்தியாசம் இந்த செக்ஷன். ஸோ என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? இந்த ஜீவாப்பம். இந்த ஜீவாப்பம் இது வந்து எல்லாமே பொண்ணுனால
கோல்டு அதெல்லாம் வெங்கலம், இதெல்லாம் உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் கோல்டால் செஞ்ச கோல்டு. ஓகே, இது செஞ்சுட்டு பிறகு இந்த குத்து விளக்கு நல்லா செஞ்சுங்க. இந்த குத்து விளக்கு வந்து அந்த 3 கலை 6 கலைகள் இருக்குல்ல, இந்த 6 கலைகள் ஒன்று எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரே தங்கத்தில் ஒரே கோல்ட் பார்ல அவங்க என்ன செய்வாங்க, 6 கலை 7 செய்யும் ஒரே. ஓகே, they not fix it ஒரு அது கொண்டு ஃபிக்ஸ் பண்ணி அப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரே அச்சில் போட்டு எடுத்தானுங்க. ஓகே, அதை பார்ப்பீங்க நல்லா ஒரு அச்சில் போட்டாக்க அப்படி வரும். ஸோ அது போல எடுத்து பிறகு இங்கே இருக்கு ஜீவாப்பத்தை வந்துட்டுமா, ஜீவாப்பம் நம்மளை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நானே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம் விற்கிறேன். ஓகே, அந்த ஜீவாப்பத்துக்கும் இயேசுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. அந்த குத்து விளக்குக்கும் ஆண்டவருக்கும் கனெக்ஷன் இருக்கு. நான் தான் மெய்யான ஒளி. இந்த கனெக்டிங் ஐ கோயிங் வெரி ஃபார். ஓகே, நம்ம படிச்சிட்டோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கோல்டன் ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ். அப்படின்னாக்க இந்த தூபம் ஏற்றுகின்ற இந்த வசனத்தை படிப்போம். 30 யாத்திராகம் 30வது அதிகாரம். ஒன்றுக்கு 10 வரைக்குமா? அந்த தூப வரகத்தை காட்டுகின்றேன். அந்த தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும் சீத்தி மரத்தினால் உண்டாக்குவாயாக. அது 1 முழ நீளமும் 1 முழ அகலமுமான சதுரமும் 2 முழ உயரமுமாய் இருக்க வேண்டும். அதன் கொம்புகள் அதனோடு ஏகமாய் இருக்க வேண்டும். அதன் மேற்புறத்தையும் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசு பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டு பண்ணி அந்த திறனையின் கீழே அதன் 2 பக்கங்களிலும் அதை சுமக்கும் தண்டுகளின் இடங்களாகிய அதன் 2 பக்கத்துக்கு 2 முனைகளிலும் 2 பொன் வளையங்களை உண்டாக்குவாயாக. அந்த தண்டுகளையும் சீசி மரத்தால் பண்ணி அவைகளையும் பொன் தகட்டால் மூட கடவாய். சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும் திரைசீலைக்கும் நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சி சந்நிதியிலே உள்ள கிருபாசனத்திற்கு முன்பாக அதை வைக்க கடவாய். ஓகே, இப்போ என்ன நடக்குது? தேங்க்யூமா. இந்த பொட்டி எங்கே வைக்கிறேன்னாக்கா சொல்றாரு, சாட்சியின் பொட்டி காவனன்ட், த ஹார்ட் ஆஃப் காவனன்ட் இட் கோயிங் இன்சைட் ஹியர். என் நடுவில் வைக்கணும். அந்த தூப வரகத்தை காட்டுகின்ற அந்த பீடம் எங்கே இருக்கணும்? இட் பி ஹியர். ஓகே, இப்படி எடுத்துக்கோ. அங்கே பார்த்தோம் ரெட்டி, இங்கே பார்த்தா இந்த தூப வரகத்தை காட்டுகின்ற வெற்றி இங்கே இருக்கு. இந்த தூபத்தை காட்ட வேண்டும். அது வந்து த ஹார்ட். ஓகேயா? இந்த பக்கம் என்ன இருக்கு? குத்து விளக்கு. இது வரைக்கும் இந்த டோப்ரே. ஓகே, இங்கே இருக்கும். ஸோ இங்கே என்ன நடக்குது? அந்த தூப வரகத்தை காட்டுகின்ற அந்த பீடம் இங்கே இருக்கு. இன்னும் உள்ளுக்கு போகிற நம்ம இன்றைக்கு இங்கே தான் இருக்கிறோம். தூப வரகத்தை காட்டுகின்ற இந்த வண்டியில் இருக்கிறோம். இது எட்டாவது 5வது லெவலுக்கு கொண்டு இருக்கோம். ஸோ இங்கே என்ன செய்யணும்னாக்கா இங்கே தான் நம்ம முக்கியமான காரியங்கள், சில காரியம் நம்ம பார்க்குறோம். இந்த பாட்டு கூட படிச்சு இல்லை, தூபம் போல் எங்கள் ஏற்றுக்கொள்ளு, இந்த தீபம் போல் என் ஜபங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். படிக்க சரியான பாட்டுகிறது, சரியான பாட்டு இல்லை. இது உண்மையாகவே இதுக்குள்ள அவர் ஃபாதர் நல்ல ஒரு பாட்டை எடுத்துருக்கார்.
மெடிடேட் ஒன் பண்ணேன். ஸோ அதனால் இங்கே என்னுடைய ஜபங்கள் இப்போ நம்ம தூக்கம் போடுறதில்லை, சாம்பிராணியும் போடுறதில்லை, சாம்பிராணி கொண்டு வரதில்லை. ஓகே, அப்போ நம்ம ஜபங்கள் எங்கே இருக்கிறது? தூபம் போல என்னுடைய ஜபங்கள் அர்த்தம் கேட்டுகிறது. இப்போ வேதம் சொல்லிக்கிறது, இட்ஸ் a sweet aroma, நல்ல உகந்த வாசனையாக இருக்கிறது. அப்போ நம்முடைய ஜபங்கள் ஏதோ ஜபித்தோம், ஏதோ வந்தோம், ஓகே இதுக்கு நிறைவேற்றிட்டோம் அந்த போவாட்டு படிக்கு நம்மளோட ஜபங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பரத்தை கேட்டுதான். அது நம்ம கூடி வரும் பொழுது, ஆராதனைக்கு வரும் பொழுது, இல்லை சும்மா ஜபத்துக்காக ஜபிக்கிறோமா, இல்லை உண்மையாக பரத்தை கேட்கும்படிக்காக நம்ம ஜபிக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ஸோ இந்த ஜபங்கள் ரொம்ப முக்கியம் ஆண்டவருக்கு. ஏனென்றால் வேதத்தில் வெளிப்பட்ட சுயத்தை பார்த்தீங்கன்னாக்கா பரலோகத்துக்கு எட்டுகிறது நம்மளோட ஜபங்கள். அது வரும் பொழுது அதிரடியாக பூமியில் கேட்கப்படுகிறது சொல்லுது. ஓகே, இப்போ பார்ப்போம். டுடே we stand on this golden altar of innocent சாம்பிராணி அது நினைங்க வீட்டு சாம்பிராணி போடுறாங்க. ஓகே, வீட்டு சாம்பிராணி எது சாம்பிராணி? உங்களுடைய ஜபங்களை தான் உங்களுக்கும் நம்மளுக்கும் சாம்பிராணி. ஓகே, வீட்டில் போய் சாம்பிராணி எங்கே போடுறீங்க? வீட்டு சுற்றி போடுறீங்களா? வீட்டு சுற்றி சொல்லுங்க, தேவனே பிசாசு மந்திரங்கள் எடுத்து கண்ணு வைக்கிறான், எடுத்து அடையிறானா, ப்ரே பண்ணுங்க. பக்கத்து வீட்டுக்கார குப்பை போடுறானா, ப்ரேஸ் தி லார்ட், ஆண்டவரே நேசிக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி. ஓகே, go around and go pray. இது நம்மளுக்கு முக்கியமான ஒரு காரியம், நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நம்ம வீட்டில் இதாக சாப்பிட்றாங்க. நீங்கள் ஓகே, நீங்களே நானும் சில பேர் கிறிஸ்துவ குடும்பம் வளர்ந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. சில பிள்ளைங்க கிறிஸ்துவ குடும்பம் வளர என்ன செய்வோம், அந்த சாமான் எடுத்துட்டு போயிட்டு எல்லாரும் சுற்றி சாமான் போடுவோம். ஏன் போனது தெரியாது, சுற்றி ஒன்று போடுது போடுறோமா இல்லையா? ஏன் சாமான் போட்டாங்க வைக்க வேண்டியதுன்னு ஏன் போடுறாங்க தெரியாது, அது சுற்றி வருவாங்க. ஆனால் நீங்கள் போடுற சாப்பாடு ரொம்ப பவர்ஃபுல்லு. ஏன்னா நீங்கள் ஜபிக்கிற ஜபம் கோவரான் ப்ரேனி ஆஃப் மூளை உங்களுக்கு எங்கே அனுப்பிச்சா உங்களுக்கு திங்ஸோ வாட் இஸ் டிஸ்டர்பிங், ஜஸ்ட் கோ அண்ட் ப்ரே. ஓகே, ஸோ நம்ம ஜபிக்கிறோம். ஓகே, பிஃபோர் தான் பிட்வீனா இன்னும் போகிற உங்களுக்கு அடுத்த பகுதி தான் அந்த ஹாஸ்பிட்டல் போவோம், 6வது பகுதி. இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது சாப்பிட்றாங்க. ஓகே, இது நம்ம பார்க்குறோம் லீவிங் இன் காட் ஹோலினஸ். இந்த சாம்பிராணி தேவனுடைய நாமங்களை மயப்படுது, பரிசுத்த நாமங்கள். ஓகே, இதுதான் நம்மளுடைய சாம்பிராணி போடுகின்ற இடமும் எப்படி போடப்படும். ஸோ இந்த சாம்பிராணி போடும்போது நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ப்ரேயர் என்ன சொல்லணும்? அப்பா அப்பா இங்கே ப்ரே பண்ண தெரியாதாங்க ஐயா, அப்பான்னு கூட தெரியுமா? அப்பான்னு கூட தெரியும் தானே, அது ப்ரேயர் தானே. எனக்கு சாப்பாடு எனக்கு தெரியாது. அப்பா போடும்போது அப்பா ஃபாதர் ஓகே, ஆனால் சாப்பிட்றேன் வழியை கொடுத்துட்டோம், சுத்தி கழிச்சிட்டோம், வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டோம், குத்து விளக்கு இங்கே தீபா பற்றியும் பார்த்துட்டோம். இப்போ சாம்பிராணி போடும். ஸோ சாம்பிராணி சொல்லுது, அப்பா ஐ வர்ஷிப் யூ. அது சில சமயத்தில் நம்மளோட மன சங்கடம் நான் சொல்லவே முடியாது. ஆனால் அப்பா நான் ஜபிக்கிறேன் போதும். இவர் answer your prayer. ஓகே, அதுதான் வேறு இதோட நாமங்கள். God is my provider. இது நீங்கள் படித்தீங்கன்னாக்கா ஆதியாகமத்தில் இந்த 22:14. ஓகே, கரெக்டாக வயசுக்கு போகுமா? வேற எடுக்க எனக்கு பிடிக்க. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா இரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு. ஓகே, தேங்க்யூ.
யெகோவா ஈரே. நான் யெகோவா ஈரே கொடுக்குற பேரு அதுதான் ஈரே போட்டிருக்கேன். ஓகே, ஏனென்றால் இந்த யெகோவா என்ற பேர் வேதத்தில் இப்ரு பைபிளில் இப்ரேயில இல்லை. ஸோ அதனால தான் ஏன் இது குழப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் வேதத்தை போட்டிருக்கீங்க. நியூ தரப்பினால தான் எபிரியர்கள் பழைய படித்தவங்க யெகோவா அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த இன்டர்பிரிட்டேஷன் பைபிள் இஸ் நாட் ஃபால்ஸ் இன்டர்பிரேட். ஸோ அது நமக்கு தெரிஞ்சு கொடுறதுக்காக அந்த வார்த்தை பார்த்துருக்காங்க. ஏன் இதை சொல்கிறேன், ஏன் இதை அழுத்தமாக சொல்கிறேன்னாக்கா, ஏனென்றால் நம்மளுடைய யெகோவா விட்னஸ் குழப்படையாடக்கூடாது. பாருங்க, உங்கள் பைபிள் இருக்கு, யெகோவா விட்னஸ் இருக்கு, அதுதாங்க. ஓகே, கேர்ஃபுல். ஏன்னா நம்ம பசாமரம் சாலையில் அந்த யெகோவா விட்னஸ்காரங்க அவங்க விட்னஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கேர்ஃபுல். ஸோ அங்கே என்ன நடக்குது, அதுதான் ஜெயரே இந்த பேர் வச்சு ஜபிக்கிறதுல ஆண்டவரே என்னுடைய தேவைகள்லாம் நீங்கள் சமைக்கிறீங்க. நல்லா கேட்டுங்க, இந்த பேர் யார் கொடுத்தா? இந்த பேர் யார் கொடுத்தா? விஜயா இப்படி யார் கொடுத்தா? எப்போடா ஆண்டவருக்கு பேர் இல்லை, நம்ம வணங்குகின்ற தேவனுக்கு பேர் இல்லை. ஸோ நம்ம அவர் செய்கிற காரியங்களை வச்சு, ஓ இவர் நல்லவர், இவர் வல்லவர், இவர் பலசாலி, இவர் நல்ல அறிவாரி எப்படி பேர் கொடுக்குறவங்களுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான். ஆனால் அவருக்கு பேர் இல்லை, நான் நானாகவே இருக்கிறேன், அதான் அவருடைய பேர். ஓகே, ஆனால் இதை வச்சு நம்ம ஜபிக்கும் பொழுது வாட் இஸ் கால்ட், we prepare a blessing, spiritual blessing, and no eyes can see, no ear can hear, and no human mind can conceive. ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம விவரிக்க முடியாத ஆசீர்வாதங்கள். ஓகேவா? ஓகேவா? உங்கள்கிட்ட ரத்தம் பற்றி சொல்லியிருந்த ரத்தம் 7 வகையான காரியங்களை நம்மள ஏசுவின் ரத்தம், ஏசுவின் ரத்தம் நம்ம உடலுக்குள்ள போகிறது 7 விழுக்காடு ரத்தம். 10ல் 7 விழுக்காடு ரத்தம் தான் இருக்கு. ஆனால் இந்த ரத்தத்துக்கு ஒரு தன்மை இருக்கு தெரியுங்களா? அது ஏசு ரத்தத்தை செஞ்சினாங்க. என்ன தன்மை இருக்கு? ரத்தம் நம்மளுக்கு ஜீவனை தருகிறது, ரத்தம் நம்மளுக்கு சுத்திகரிப்பு தருகிறது, ரத்தம் சொல்லியிருக்க பாருங்க, நம்மளுக்கு பேஸ்ட் எல்லாம் போதுமே, அது பிரித்து விடுறது ரத்தம். உங்க ஹார்மோனியம் சிஸ்டத்தை செய்யறது பிரிக்கிறது ரத்தம். அதனால தான் நீங்க அந்த ரத்தம் கொடுக்கும்போது அவங்க செக் பண்ணுவானுங்க, இது சரியான ரத்தமா இல்லையா, இந்த ரத்தம் சேருமா. இந்த ஏபி குரூப் பார்க்கணும், இந்த ஓ குரூப் தான் ரத்தம் சேரும். ஸோ அந்த மாதிரி இந்த ரத்தங்கள் ஒரு மையப்படுகிறது. ஸோ அந்த ரத்தத்தில் ஒரு தன்மைகள் இருக்கிறது. சாதாரண ரத்தம் இயேசுவானவர் கொடுக்கல, அவர் பழமை ரத்தம் கொடுத்துருக்கார். ஓகே, அடுத்து போவோம். அதுனாய் ரூபா, அதுனாய் ரூபான்னு சொல்லுவோம். அவர் நம்முடைய சுகம் தருகின்றது. அதை வச்சுதான் நம்ம சொல்றோம், ஆண்டவரே ஜெபிக்கணும் சொல்றோம்ல, ஆண்டவரே அதுனாய் ரப்பா சுகம் தாங்க. ஓகே, அடுத்தது அதுனாய் நிச்சி, வெற்றியின் கொடி. தேவன் தாமே நம்மளுக்கு வெற்றி தாங்கப்பா. இந்த ஊழியத்தில், இந்த நிலையில், இந்த வியாபாரத்தில் இன்னைக்கு வெற்றியை தாங்க. ஓகே, ஓகே, யூ ஆர் த பேனர், மை விக்டரி ஓவர் மை எனிமீஸ். விக்டரி ஓவர் த, உங்களுடைய எதிரிக்கு முன்புக்காக யாரு வெற்றி தர? ஆண்டவர் வெற்றி தர. நீங்கள் ஒரு சண்டை போட்டு கொடியாட்டாருங்க. ஓகே, கொடியேற்ற கூட்டணும் நம்ம. ஓகே, யூ ஆர் மை ரெஃப்யூஜ், மை ஃபார்ட்ரஸ், மை ஸ்ட்ரெங்த். ஓகே, எனக்கு ஓகே, சிங்கத்தின் மேலும் சர்பத்தின் மேலும் வலி சர்பத்தின் மேலும் பலத்தை கொடுத்துருக்கு. இதை நீங்கள் வாசிப்பீங்க மார்க் புக்கில். ஓகே, இதே தான் தாவீது சொல்லுவான், ஆண்டவர் கரடிகளையும் சிங்கத்தையும் நான் ஜெயித்தேன், இந்த கோலியை நான் அடிப்பேன். ஓகே, இதுதான் உங்களுடைய பிரேயர். இப்போ எங்கே இருக்கிறோம், எங்கே நிற்கிறோம்? சாம்பிராணி ஆட்டத்தை நிற்கிறோம், சாம்பிராணி காட்டுறோம், தூப பாரகத்தை காட்டுறோம். இந்த தூப பாரகம், இந்த சாம்பிராணி மற்ற சாம்பிராணி கூட சேர்த்தாதீங்க தயவுசெய்து. இதை போட்டிருக்காங்க, மற்ற அந்நிய நெருப்புகளோடு சாம்பிராணியோடு சேர்க்கக்கூடாது.
இது வேற கேட்கும்போது சொல்கிறாங்க, இது ஐயர் சாம்பிராணி, இது முனி சாம்பிராணி, இந்த சாம்பிராணி போட்ட வீடெல்லாம் நல்லா இருக்கும், இது இந்த சாம்பிராணி வாங்க. நம்ம அந்த சாம்பிராணி வாங்க வேண்டாம், நம்ம ஜபமே சாம்பிராணி. ஓகே, இங்கே என்ன நடக்குது? யூ ஆர் மை பீஸ், அடுனாய் ஷலோம். இந்த கை கொடுக்கும்போது ஷலோம் சொல்கிறேன்ல, எத்தனை சலாம் சொல்லுங்க, நான் ஷலோம் சொல்லுவேன். அவங்க சலாம் சொல்லுவாங்க, யாரு? அவங்களுடைய சகோதரர்கள். அங்கே என்ன சொல்கிறாங்க? சமாதானம், சமாதானம் உண்டாதாக. யூ ஆர் மை பீஸ். அப்போ நீங்கள் ஒரு இடத்துல போகும்போது அவங்க கையில் கொடுக்கும்போது நீங்கள் ஒன்று பிளஸ் யூ, இல்லைனாக்கா பீஸ், ஷலோம், சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஏனென்றால் நாம் தேவனுடைய ஒன்றாக நம்ம இணைந்து விட்டோம். அவருடைய சமாதானத்தில் உலகம் தருகின்ற சமாதானம் இல்லை, தேவன் தருகின்ற சமாதானம். அடுனாய் ரோஹி, அடுனாய் ரோஹி சங்கீதம் என் நல்ல மேற்பட், அது பேரு நல்ல மேற்பட். நீரே என்னுடைய மேற்பட். ஓகே, யூ ஆர் மை கிரேட் shepherd, I am your sheep. shepherdுக்கும் sheepுக்கும் என்ன வித்தியாசம்? ஆடுகளுக்கும் மேய்ப்பனுக்கும் என்ன வித்தியாசம்? ஆடுகளும் மேய்ப்பனுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் தகப்பன்மார் இருக்கீங்க, தாய்மார் இருக்கிறீங்க. தாய்க்கும் தகப்பனுக்கும் பிள்ளைங்களுக்கும் என்ன வித்தியாசம்? கேட்குதா? ஓகே, சரி, ஓகே. ஆடு மேய்ப்பனோட சத்தத்தை ஆடுகளை கேட்கும். வேற அந்த மேய்ப்பனோட பொறுப்புகள் என்ன? அந்த மேய்ப்பனுடைய பொறுப்புகள் சரியான மேய்ச்சலுக்கு கொண்டு போகணும். ஒரு தகப்பன் ஒரு தாய் இருந்தாக்கா அவங்களுக்கு சரியான மேய்ச்சலுக்குள்ளாக அவங்கள மேய்ச்சலுக்குள்ள புல்லு பூச்சி பிடிக்க போட்டாருங்க. நான் சொல்றது மேய்ப்பன அவங்களுடைய தேவைகளை நம்ம சரியாக சரி தேவை மட்டும் இல்லை, ஆவிக்குரிய தேவைகள் இமோஷன். அப்ப ஆண்டவரே நீர் என்னுடைய மேய்ப்பனாக்க யாருக்கு பொறுப்பு நிறைய தெரியுங்களா? ஆடுக்குல மேய்ப்பனுக்கு தான் பொறுப்பு. ஆனால் நீங்களே கொண்டு போய் அமர்ந்து தண்ணீரத்தை கொண்டு போகணும், நல்ல மேய்ச்சல் கொண்டு போகணும். சிங்கம் வந்தா, கரடி வந்தா, ஏதாவது பொல்லாப்பு வந்தா நீங்களா இதை காத்துக்கணும். நீங்களா என்னோட மேய்ப்பு. யூ அண்டர்ஸ்டாண்ட் ப்ரேயர், யூ அண்டர்ஸ்டாண்ட் ப்ரேயர். இப்போ பொறுப்பு யாருக்கு போச்சு? ஐயாவுக்கு போச்சு. ஓகே, ஐயா நீங்களா என்னுடைய மேய்ப்பு. ஆனால் என்ன சொன்னாங்க? சீக்கிரமாக சொன்னாங்க, மேய்ப்புடைய சத்தத்தை எங்கே தப்பா போனாக்கா அதான் ஒருத்தர் சொன்னாங்க, இந்த ஒரு ஆட்டுக்குட்டி வச்சிருப்பாங்க ஆண்டவர் கையில். பார்த்தீங்களா ஆட்டுக்குட்டி? பார்த்தீங்களா? ஏன் ஏன் ஆட்டுக்குட்டி? ரொம்ப தெரிய ஆட்டுக்குட்டிங்களா? ஓகே, தேவ உங்களுடைய இன்டர்பிரேஷனா? ஸோ பலியாகிறதுக்காக ரெடியாக இருக்காரு. Okay, there, anything about it? Learn something. We will learn something today. Yeah. Yeah, the kind of thing we did in that. The maple. Now, the maple and the shepherd and the sheep. ஆடும் மேய்ப்பனும் ஆட்டுக்குடி ஊற்றி பேசுறது. யா ஓகே, குட், தேங்க்யூ அண்ணா. ஏனென்றால் இந்த குட்டியை ஏன் புரியுதாங்க? கட்டத்தனமாக போய் அடிபட்டு அதெல்லாம் உடஞ்சி போயிருக்கு. இதுக்கு சிகிச்சை சேர்த்துக்காக தூக்கி வச்சிருக்கு மேற்கொண்டிய பொறுப்பு. ஏன் மேற்கொண்டிய குரல் அதை கேட்கல. தம்பி போய் அடிபட்டு உதப்பட்டு அதை உடஞ்ச போது திரும்ப நடக்க முடியாது. சில பேர் நினைக்கிறான், ஐயோ நானும் அந்த ஆட்டுக்குட்டி போல ஆண்டோட கையில் இருந்தால் நல்லா இருக்கல, உதப்பட்டு அடிபட்டு வந்து அப்படி வைக்கணும். நல்லா இருந்தாங்க உங்கள் பேச்சில் நீங்கள் தான் பார்த்துக்கணும். எவர் டூ ஸ்டோரி தான். ஓகே, இதான் அடுநாய் ரோஹி, கர்த்தருடைய பேப்பர்.
ஒரு பாட்டு இருக்கு, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அடுத்தது அடோனாய் திக்கெனு. அடோனாய் திக்கெனு. God is my righteous. By the blood of Jesus Christ, my sins are forgiven. சொன்னல ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஓகே, இஸ் ரைட்டஸ்னஸ். நம் இயேசுவின் ரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். We have become righteous because of His blood. நம்ம செஞ்ச நன்மைகளால அல்ல, நம்ம நன்மை செய்யலையே, நான் செய்கிறது. ஸோ யாரால் நம்ம நன்மை செய்யப்பட்டது? இயேசுவால் நாம் சுத்திகரிக்கப்பட்டு நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். நீ பரிசுத்தவானா இல்லையா? நீ கேட்டா ஆம், நான் பரிசுத்தவான், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டது. Alright, so because of that we have got the right to go to the God altar. Okay, அடுத்தது அடோனாய் மெக்கடாய். அடோனாய் மெக்கடாய் is that sanctify me, இன்னை சுத்திகரிப்பவர். அடோனாய் மெக்கடாய் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாட்டு பார்த்துருப்பீங்க. Your light shine upon me, you enable me to live a holy life. ஸோ நம்ம சொந்த பலத்தினால நம்ம பரிசுத்தம் வாழ முடியாது, அவருடைய பலத்தினால நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும். ஓகே, 8 அடோனாய் ஷமா. இந்த அடோனாய் ஷமா உங்களுக்கு தெரியும், இந்த பேர். ஓகே, இம்மானுவேல், நம்மளோடு இருக்கிறவர். நம்மளோட பேர் நிறைய பேர் இருக்கு அவருக்கு. அடோனாய் கெட்டோல். ஸோ Holy Spirit, I get that the Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, you are in me, I am in you. பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாரு, நீங்க அவர் கூட இருக்கிறீங்க. எப்ப இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அப்பயே பரிசுத்த ஆவியானவர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் நம்ம அவர் பெற்றுக்கொள்வோம். ஓகே, இதுக்காக ஆண்டவர் வெளியே இருக்கிறாரு, அவர் கூப்பிடணும் அவசியம் இல்லை. 3 பேரும் நமக்குள்ள இருக்கிறாங்க. இப்போ முக்கியமான விஷயங்களை கொண்டு போகப்பட்ட பிரேயர் 7 ways to prayer. எபிசியர் 3:4 கல்யாணம் பற்றினாக்கா போயிடலாம், கல்யாணம் முடிஞ்சு. எபிசியர் 3:20 புதிய ஏற்பாட்டில் abundantly, exceedingly abundant. எழுதி கொள்ளுங்க, நோட் எழுதி கொள்ளுங்க. அவங்க கோ எபிசியர் 3:20. நாம் கேட்டுக்கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நம்ம கேட்டுக்கொள்வதற்கும் அதிகமாக தேவன் நம்மளுக்கு தருகின்றதா இருக்கிறார் தெரிவிக்கும் பொழுது. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கலாம் ஆஸ்க் இன் ஃபெய்த், விசுவாசத்தோடு கேளுங்க. ஓகே, நீங்கள் நோட் எடுத்துங்க. குட் ஃபார் யூ. எபிரேயர். ஓகே, பாசிபிள் டு ப்ளீஸ். ஓகே, விதவுட் ஒரு வார்த்தை, without faith impossible. Without faith impossible to please God without faith. Okay, impossible to please God without faith. ஆண்டவரை நம்ம மையப்படுத்த வேண்டும் என்றால் நம்மளுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாத அது ஒன்றும் கிடைக்காது. ஓகே, are you praying in faith? Am I offering my prayer in faith? நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன், விசுவாசமாக ஜெபிக்கிறேன். நம்ம கேட்டுக்கணும், நம்ம கேட்டுக்கணும். இல்லை ஜெபிக்கா ஜெபிக்கிறேன், விசுவாசம் எப்படி ஜெபிக்கிறது? Are you prayer proceeding with confession? Okay, remember what themselves before entering the holy place. அப்படின்றால் முதலாவது ஜபத்துக்கு போட்டு முன்புக்காக நம்மளுடைய பாவங்கள் இருந்தால் கன்ஃபெஸ் பண்ணணும். ஓகே, ரெண்டாவது ஆஸ்க் தி லார்ட். சொன்னல பலி கொடுத்துட்டோம், கைகளை கழுவணும். ஓகே, துபோய் ஜபங்கள் கேட்க வேண்டும் என்றால் என்னுடைய கைகளை சுத்தப்படுத்த வேண்டும்.
யார் மேலே பகிமையோ கோபமோ வெறியோ ஆத்திரமா கூட ஆண்டவரே ஐ சரண்டர் செருப்பு போல அதெல்லாம் கழட்டி வைத்து வெரி குட் சிம்பிள். ஓகே, அடுத்தது யூ ஐயோ ப்ரேயர் கேட்குங்க. ஆர்வமாக ஜபிக்கிறீங்களா இது சும்மா ஜபிக்கிறதுக்காக ஜபிக்கிறோம்? ஆர்வமாக ஜபிக்கிறாங்க. I will pray for one another that you may live. ரொம்ப ரசனை இருக்கு. நீங்கள் ஒருவருக்கு ஒரு ஜபிக்கும் பொழுது நீங்கள் சுகம் பெறுறீங்க. You pray for one another, you are healed. Okay, you are praying with right motive. Are you praying with the right motive? சரியான நோக்கத்தோடு நீங்கள் ஜபிக்கிறீங்களா? ஓகே, consistent will of God, word of God. இதனால காமிக்கணும் சரியான நோக்கத்தோடு நம்ம ஜபிக்கிறோமா இல்லை மற்றவங்க ஜபிக்கும் போது ஜபிக்க மாட்டேன்னு நம்புறேன். ஆனால் ஜபிக்கும்போது எதிரியாக இருக்கிறான், ஆஃபீஸில் எனக்கு பிடிக்கிற காய்ச்சலாம் செய்கிறான், எப்போ செஞ்சாலும் சுத்தம் சொல்லிட்டு இருக்கிறான், நாசமாக போகிறேன். அது ரைட் மோட்டிவ் இல்லை. ஜபிக்க கூடாது. ஓகே, சொந்தங்களோட இருக்கலாம், ஜாதிக்காரங்களோட இருக்கலாம், கூட பட்டவங்களோட இருக்கலாம். ஓகே, பிள்ளைங்க இருக்கலாம், பொண்டாட்டி இருக்கலாம், புரிந்து கூட இருக்கலாம். ரைட் மோட்டிவா? Right motive. Okay, do not offer any unholy incense. வேற காரணக்கூடாது. ஜபத்தில் அந்நிய இன்சென்ட் சாம்பிராணி காரணம். என்ன சொல்ல வர ஜபிச்சிங்கள ஆண்டு இருப்பீங்களே, அங்கே போய் ஒரு லைட்டு கட்டிக்கிட்டு, அங்கே போய் ஒரு பொம்மை பார்த்துட்டு, அங்கே போய் குறி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். அதுதான் ஒருத்தர் கேட்டாங்க, நான் அதை வச்சுக்கிட்டா இதையும் வச்சுக்கிட்டு முடியாது, அதையும் வச்சுக்க முடியாது, இதையும் வச்சுக்க முடியாது. அதுக்கு பேர் வேற மாதிரி, அது வேற மாதிரி. ஓகே, அதனால மற்றதை கலக்கக்கூடாது. ப்ரேயரிட்டி ஃபெய்த்ஃபுல் ப்ரேயரிட்டி தி லார்ட் வில் ஆன்சர். ஓகே, அடுத்தது நோ மிக்ஸ்டு வித் தி மோட்டிவ், எனி மோட்டிவ் கோல் அப் பிஃபோர் தி லார்ட். லிபரல் செக் பண்ணீங்க. Take the motive, take the motive. And they are doing that. Pray for the Lord. Okay, right? Okay, are your prayer specific? உங்களுடைய ஜபங்கள் ஸ்பெசிஃபிக்காக இருக்கா? உங்களுடைய ஜபங்கள் ஏதோ ஜபத்தை ஜெனரல், இந்த ஜெனரல் எலெக்ஷன் ஸ்பெசிஃபிக் எலெக்ஷன் ஒன்று இருக்கு தெரியுங்களா? ஜெனரல் எலெக்ஷன் வந்து நாட்டுக்காக போடுறது. ஸ்பெசிஃபிக் எலெக்ஷன் வந்து பார்லிமெண்ட்டில் யார் உட்கார போகிறாங்க, ஏன் பேச போகிறோம். உங்களுடைய ஜபம் எப்படி இருக்குது? இன்னொரு ஜபம் ஸ்பெசிஃபிக்காக பிள்ளைங்களா அப்படி மாடி பிள்ளைங்க சில பேர் இருக்கீங்க, கல்யாணம் பண்ண போகிறீங்க, மாடு பெண்கள் இருப்பீங்க, கல்யாணம் பண்ண போகிறீங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுங்க, எனக்கு ஒரு நல்ல புருஷனை கொடுங்க. எப்படி ஜபம் பண்ணணும்? நல்ல புருஷனாக எப்படி இருக்கணும்? நல்ல கலராக, நல்ல ஹைட்டாக, நல்ல முடியலாம், டோட்டலாக நாடு படிச்சு. அர்ஜுனா யார் அவன் ஜபம் இருக்கணும். நிச்சயமாக என் மாதிரி இருக்குன்னு கேட்க மாட்டீங்க. ஸோ எப்படி இருக்குன்னு கேட்பீங்க. அதே போல ஒரு மனைவி கேட்குறான். மனைவி வந்து கேட்பான், ஐஸ்வர்யா என் சிறுக்கு சொல்லிட்டா இங்கே காலத்தில் சொல்கிறேன், இந்த மாதிரி இருந்து கேட்டீங்களா? வெரி சிம்பிளாக நல்லா கேட்டுங்க. நீதிமொழிகள் 31வது அதிகாரம். எப்படிப்பட்ட புருஷன் உனக்கு வேணும், எப்படிப்பட்ட மனைவி உனக்கு வேணும், ரொம்ப அழகாக பாட்டு கொடுக்குறாரு ஆண்டவர். போய் படிங்க, கல்யாணம் பண்ணாதுங்க. 31வது அதிகாரம், நீதிமொழிகள் 31வது அதிகாரம் போய் படிங்க. இன்னைக்கு இந்த மாதிரி புருஷன் அதை வச்சு சொல்லிங்க. இந்த மாதிரி மனைவி இன்னைக்கு தேவை. புரிய கலரை பார்க்காதீங்கப்பா, ஹைட்டு பார்க்காதீங்க, டைட்டு பார்க்காதீங்க, பணத்தை பார்க்காதீங்க, டைட்டில் பார்க்காதீங்க. அவன் நல்லா வேலை செய்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா படித்து கொள்ள வேணும், தப்பு இல்லை. ஆனால் அது போய் பாருங்க. அது ரொம்ப அழகாக நான் தயாரிக்கிறதுக்காக வாசித்து நான் ஜபிக்கும் பொழுது, கற்றுக் கொடுக்கும் பொழுது, மேக் இஸ் குட் கவுன்சிலிங். ஓகே, the all are your
prayers answer, who will answer? இது எனக்கு இந்த நாளை கேட்டுக்கிட்டேன். If all your prayer answer, who will take? நம்ம எல்லா ஜெபமும் கேட்கப்பட்டது வெற்றிக்கோமே, கேட்கப்பட்டுச்சா? இல்லை, கேட்கப்பட்டு இருக்கு. எல்லா ஜெபமும் கேட்கப்பட்டிருக்கு. நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்களா, இந்த உலகம் சேஞ்ச் பண்ணுமா? யாருங்க? The whole world or your world? உங்களுடைய உலகம். நான் கேட்டீங்க அப்படிங்கிற, நீங்க ஜெபம் பண்ணுறது என்னோட உலகம் மாறத்துக்காகவா, இந்த உலகம் மாறத்துக்காகவா? தீபம் பண்ணிக்கிங்க. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் வசதி நல்லா இருக்கணும், உனக்கு சுடுகாடு இருக்கணும். சுயநலம். நம்முடைய ஜபத்தில் சுயநலம் இருக்கா? நான் நல்லா இருக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கணும். நான் ஒளியா இருக்கணும், மற்றவங்க ஒளியா இருக்கணும். Don't let this self-centered prayer. All of us. ஏன் மூலியமாக சரி, நான் நல்லா இருந்தா நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், கொடுப்பேன்ல, அந்த மாதிரி நான் மட்டும் நல்லா இருக்கணும், நல்ல வீடு வாசல் இருக்கணும், வசதியாக இருக்கணும், மற்ற எங்கே கிட்ட பண்ணிட்டேன் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஆனால் நம்பிக்கை ஓகே. ஏழு, இந்த சர்ஜரி பிரேயர் இதெல்லாம் கேட்டுங்க. அதாவது பரிந்துரை ஜபம். பரிந்துரை ஜபம் ஒருவருக்கு ஜபிக்கிறதுக்கு தேவன் நம்மளுக்காக பரிந்து பேசுகிறார் பரலோகத்தில். இந்த நம்மளும் ஒருவருக்கு ஒரு கற்றுக்கொள்கிறோம். இந்த பரிந்துரை ஜபம் speak to people on behalf of God. ஓகே. தீர்க்கதரிசி நமக்காக தேவன் மத்தியில் பேச, தேவன் நமக்காக பேசுகிற வார்த்தையை மற்ற மத்தியில் தீர்க்கதரிசி பேசுகிறார். ஓகே. ஒரு பூசாரி, ஒரு ஆசாரியர் ஒரு speak to God behalf of the people. நம்மளுக்கு யாரு பரிந்து பேசுறா? நம்மளுடைய பூசாரி, நம்முடைய பூசாரி. இது டூ பிளேசஸ் யூ ப்ரேயிங் பண்ண. டேக் லோக் இட் ஹியர். கிறிஸ்துவே லோக் இட் ஹியர். நீங்க தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறீங்க, நீங்க ஆசாரியராகவும் இருக்கிறீங்க, வேதத்தையும் வச்சிருக்கிறீங்க, அதே சமயத்தில் எங்க சாப்பிடான்னு போடுறீங்க, தூக்க வழக்கத்தை காட்டுறீங்க. நாட் ரெஸ்பெக்ட் டு யூ. இது ஒரு இடத்துல ஆண்டு பேசுறாருமா, இது ஒரு இடத்துல ஆண்டு பேசுற ஐயா, நீங்க பேசுறீங்க. இது மற்றொரு இடத்துல தெரியாத ஒரு தீர்க்கதரிசியாக தொடரல. தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது, நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க பரவாயில்ல, ஆண்டவருக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே, அதான் சொல்ல முடியும். ஓகே. ஸோ திஸ் ஆர் போத் அண்ட் சண்டே இப்படி he lives forever and intercede. இந்த வசனத்தை நோட் பண்ணிக்கங்க. இயேசு நம்மளுக்காக எப்பொழுதும் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். எங்க பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார்? அவர் தேவனுடைய சமூகத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஓகே. அதனால இந்த தூப மரகம், தூபம் போல் கைகளை உயர்த்தினேன் ஐயா. பாடல் நம்ம பாடும் பொழுது இருந்து நம் ஜபத்துக்குள்ள கடந்து சென்று இன்றைக்கு நம்ம கற்றுக்கிட்டோம்.